Hi friends, welcome back to my channel Deepika's Lifestyle. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடைய பர்த்டே vlog தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் என்னை வாய்ஸ் ஓவர் கொடுத்து ட்ரை பண்ண சொல்லி கேட்குறதுனால நான் இந்த வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இனி வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாமா இல்லை நார்மலாக மியூசிக் போடலாமான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ இந்த ஷார்ட்ஸ் பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஐ பட்டனில் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ கெட் ரெடி ஆகிட்டு என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட் இது தான். ஸோ இதுதான் என்னோடய பர்த்டே ட்ரெஸ். அன்றைக்கி நான் போட்டுட்ருந்த ட்ரெஸ் இது தான். ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே உங்களுக்கு ஷூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ அதனால எனக்கு ஸ்கூல் லீவு. வீட்லேயே நாங்கள் குட்டியாக கிருஷ்ணர் ரெடி பண்ணியிருந்தோம். போன வருஷத்துக்கு நான் ஆல்ரெடி வீடியோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருக்கேன் வீடியோவில். அண்ட் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார், தயிர் சாதம் அண்ட் பொரியல் அதெல்லாமே வச்சு சாப்பிட்டேன். என்னோடய டேபிள் ரொம்ப மோசமாக இருந்தது, பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளேயே இந்த சன்லைட் வந்துச்சு, சும்மா வச்சு விளையாடிட்டு இருந்தேன். இந்த போல் பண்ணிவிட்டு ஷேடோஸ்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். அண்ட் க்ளீன் பண்ண பிறகு இப்படி தான் இருந்துச்சு என்னுடைய டேபிள். ஸோ அப்படியே அது உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஈவினிங் கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு குட்டியாக தான் வாங்கியிருந்தோம். கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணேன். ஸோ அது கேக் கட் பண்ண ஒரு குட்டி வீடியோ தான் இது. அண்ட் இந்த வீடியோவே ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். எனக்கு என்ன கவர் பண்ணுறதுன்னு தெரியல, நான் சும்மா குட்டி குட்டி விஷயங்கள் தான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த நாள் ஸ்கூல். ஸோ அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் பிரித்து பார்த்துட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் பிங்கோட கீ செயின். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிகார்ன் போட்ட சாஃப்ட் ஆய் மாதிரி சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அது ஒரு ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணது. இது இன்னொரு ஃப்ரெண்டு. அண்ட் இது இன்னொரு ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணது. ஸோ இது ஒரு பவுச். ஆல்ரெடி பவுச் பிஞ்சிடுச்சு, நான் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், இவளே வாங்கி கொடுத்துட்டா. அண்ட் அதே போல் அதில் ஒரு ரெட் பென் அண்ட் ஒரு எரேசர் கொடுத்துருந்தாங்க, அதாவது ஃப்ரெண்டு கொடுத்துருந்தா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கிஃப்ட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு கீ செயின் மாதிரி கிஃப்ட் பண்ணியிருந்தா இவ. இது என்னுடைய ஃபஸ்ட்டு லெட்டர் டி. ஸோ அது போட்ட மாதிரி ஒரு கீ செயின் அண்ட் யூனிகார்ன் போட்ட மாதிரி ஒரு கீ செயினும் கிஃப்ட் பண்ணியிருந்தா. ஸோ எனக்கு யூனிகார்ன் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் யூனிகார்ன் கீ செயினும் கிஃப்ட் பண்ணியிருந்தா. நெக்ஸ்ட் அண்ட் தென் இன்னொன்று பார்த்திங்கன்னா நருட்டோ பவுச் கிஃப்ட் பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் இவளே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பேங்கிள் மாதிரி ஒன்று கிஃப்ட் பண்ணியிருந்தா. லைக் சில்வர் பேங்கிள் மாதிரி இருந்துச்சு, பார்க்க நல்லா தான் இருந்தது. அது எனக்கு பிடிச்சிருந்தது அந்த பேங்கிள் அண்ட் இந்த விலாக் கொஞ்சம் ரொம்பவே குட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் பிகாஸ் அன்றைக்கி பெருசாக ஒன்றும் நடந்தது மட்டும்தான் நான் வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதுதான் அந்த பேங்கிள். நல்லா இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இங்க் பென் தான். இந்த இங்க் பென் ரொம்ப சூப்பராகவே எழுதுச்சு, நல்லா இருந்தது. டார்க்காக இங்க் பென் எழுதுச்சு. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரேஸ்லெட் ஒன்று கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க பர்பிள் கலரில். அண்ட் இந்த பட்டர்ஃப்ளை சாம்ஸ் போட்ட மாதிரி நல்லாவே இருந்துச்சு. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.